ட்ரம்புடைய வேலை. எல்லா இடத்துலையுமே வந்து சமாதானப்படுத்துறன்னு உள்ளே பூந்து அந்த இடத்த ஆட்டை போட்டு அங்கே இருக்கக்கூடிய வளங்களை, பொருளாதார நிலங்களை எல்லாத்தையுமே தனதாக்கி கொள்ளக்கூடியது. எங்கெல்லாம் கனிம வளங்களும் பெட்ரோலியமும் இந்த மாதிரியான இயற்கை வளங்களும் குவிந்து கிடைக்கிறதோ அங்கே எல்லாம் இவர்களுடைய பங்கு உள்ளே இருக்கும். உலக வங்கி என்பதே உலகத்துக்கான வங்கி கிடையாது. அது ஒரு பிரைவேட் பேங்க் செக்டார். பிரைவேட் செக்டார் தான் உலக வங்கி. ஆனால் இதை பண்ணினா இது உனக்கு கிடைக்கும், அதை பண்ணினா அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் பேசுவார்கள். ஒப்பந்தங்கிறத விட ரேன்சம், அப்படி ஒரு மிரட்டல் அங்கே இருக்கும். அது அந்த துணி தெரியாது. அப்போது உனக்கு இது தேவை என்றால் இந்த டெக்னாலஜியோ இந்த தொழில்நுட்பமோ இந்த பொருளாதாரமோ நம்மளுக்கு அமெரிக்காவிடம் இருந்து தேவை என்றால் அவர்கள் அந்த பேங்கை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த பேங்க்கில் கடன் வாங்க சொல்லுவாங்க. அந்த கடன் வாங்கியதை அடைப்பதற்கு உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. நம்ம யோசிக்கிறதுக்குள்ளே அவங்க சொல்லுவாங்க, டெல்டா பகுதியில் இந்த மாதிரி மீத்தேன் இருக்குல்ல, அந்த ஏரியா ஃபுல்லாக எனக்கு எழுதி கொடுத்துருங்க, நான் அதை உறிஞ்சு எடுத்துக்கிறேன், அந்த கடனை அப்படியே அடைச்சிக்கலாம், உங்களுக்கு கடன் கட்ட மாதிரியாச்சு, நாங்கள் மீத்தேன் எடுத்த மாதிரியாச்சு. உலக வங்கியும் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயத்தில் உங்களுக்கு இன்னும் கடன் கொடுப்பதற்கு தயாராக இருப்பாங்க. ஏன்னா பொருள் இருக்குதில் அடகு வைக்கிறதுக்கு அப்படிங்கிற நிலைக்கு தான் அமெரிக்கா எப்பொழுதுமே வியாபார ஒப்பந்தங்களை போடுகிறார்கள். இதுதான் நம்ம என்னங்கிறோம், புரிந்த உணர்வு ஒப்பந்தங்கிறோம். ஒரு புரியும் வேண்டாம். நம்ம கொண்டு போய் கொடுக்குற ஃபைலையும் பார்க்க மாட்டான், அவன் கொடுக்குற ஃபைலையும் நம்ம படித்து பார்க்க முடியாது.